அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் அவனுடைய தூதர் பற்றிய விடயங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இவ்விடத்திலே ஒன்று கொண்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் அகீதா என்ற பாடத்தை தொடராக பார்த்து வருகிறோம். சென்ற பாடங்களிலே மறுமை நாளை ஈமாங்கொள்ளுதல் எங்கக்கூடிய அந்த விடயத்தில், அந்த தலைப்பில் பல விடயங்களை அறிந்து கொண்டு வருகிறோம். இந்த வகையிலே சென்ற பாடத்திலே நாங்கள் பார்த்தோம், மறுமை நாளை ஈமாங்கொள்வதின் அவசியம், மறுமை நாளை ஒரு மனிதன் ஈமாங்கொள்வதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பயன்கள் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் ஒரு மனிதன் மறுமை நாளை கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஈமாங்கொள்ளக்கூடிய 6 விடயங்களில் 5வது ஒரு அம்சம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும், இந்த மறுமை நாள் எப்போது நிகழும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மறுமை நாள் நிகழ்வதற்கு முதல் பல அடையாளங்கள் இந்த உலகத்திலே நிகழும். இந்த அடையாளங்களை அறிஞர்கள் 2 வகைகளாக வகைப்படுத்தியிருக்கிறார்கள். முதலாவது அடையாளம் சிறிய அடையாளங்கள் என்றும், 2வது பெரிய அடையாளங்கள் என்றும் 2 வகைகளாக வகைப்படுத்தியிருக்கிறார்கள். இதிலே முதலாவது நிகழக்கூடியது சிறிய அடையாளங்கள். இந்த சிறிய அடையாளங்கள் நிகழ்ந்தால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், மறுமை நாள் நிகழ்வதற்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நிகழக்கூடியது பெரிய அடையாளங்கள். இந்த பெரிய அடையாளங்கள் நிகழ்ந்தால் மறுமை நாள் நிகழ்வது உறுதியாகிவிட்டது. இந்த அடையாளங்கள் நிகழ்ந்ததற்கு பிறகு மறுமை நாள் நிகழும், அந்த மறுமை நாள் நிகழ்வது உறுதியாகி விட்டது என்பதை அறிவிக்குகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலே முதலாவது நிகழக்கூடியது சிறிய அடையாளங்கள். இந்த சிறிய அடையாளங்களை அறிஞர்கள் 3 வகையாக வகைப்படுத்துகிறார்கள். அறிஞர்கள் இந்த சிறிய அடையாளங்களை 3ஆக வகைப்படுத்துகிறார்கள். அதிலே முதலாவது நிகழ்ந்து முடிந்த அடையாளங்கள், 2வது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அடையாளங்கள், 3வது நிகழ இருக்கக்கூடிய அடையாளங்கள். இந்த 3 அடையாளங்களும் நிகழ்ந்ததற்கு பிறகுதான் பெரிய அடையாளம் நிகழும். இதிலே நாங்கள் முதலாவதாக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது சிறிய அடையாளங்களில் நிகழ்ந்து முடிந்த அந்த அடையாளங்களை பார்க்கலாம் என நினைக்கிறேன். சகோதரர்களே, இந்த உலகத்திலே நிகழ்ந்து முடிந்த அடையாளங்களில் மிக முக்கியமான முதலாவது அடையாளம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டது இந்த உலகம் அழிவதற்குரிய முதல் அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து ஹாத்தைன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் உயர்த்தி காட்டி
அதை இரண்டையும் இணைத்து காட்டி இந்த இரண்டு விரல்களும் எவ்வாறு நெருக்கமாக இருக்குகிறதோ அதே போன்றுதான் நான் நபியாக அனுப்பப்பட்டதும் மறுமை நாளும் மிகவும் நெருக்கமாக இருக்குகிறது. நான் இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்டது இந்த உலகம் அழிவதற்குரிய முதல் அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப எனவேதான் இந்த உலகம் அழிவதற்குரிய முதலாவது அடையாளம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டது. இது முதலாவது அடையாளம். இரண்டாவது அடையாளம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது. இந்த உலகத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் பிரிந்தது இந்த உலகம் அழிய போகிறது என்பதற்கு இரண்டாவது அடையாளம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், உதுது சித்தன் பைன யதை ஸா, மறுமை நாள் நிகழ்வதற்கு முதல் 6 விடயங்களை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இந்த 6 விடயங்களில் ஒன்று நிகழ்ந்தால் மறுமை நாள் வரப்போகிறது, அண்மையில் இருக்குகிறது என்பதற்குரிய அடையாளம் என்பதை நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அந்த 6 விடயங்களில் முதலாவது தெரியுமா? மௌத்தி, என்னுடைய மரணம். என்னுடைய மரணம் இந்த உலகம் அழிய போகிறது என்பதற்குரிய இரண்டாவது அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இது இரண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம் இன்ஷிகாக்குல் கமர், சந்திரன் இரண்டாக பிளக்கப்பட்டது. அறிஞர்கள் இந்த சந்திரன் இரண்டாக பிளக்கப்பட்டதை மறுமையினுடைய சிறிய அடையாளங்களாக கணக்கெடுக்கிறார்கள். அது நடந்து முடிந்த ஒரு அடையாளமாக சொல்கிறார்கள். இந்த அடையாளம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே நிகழ்ந்தது. எவ்வாறு நிகழ்ந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தன்னுடைய தவா பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுதோ அந்த காபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரச்சாரத்தை ஏற்பதற்கு மறுத்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பிரச்சாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு நீ அற்புதங்களை காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நான் காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய உதவியின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளக்க செய்து காட்டினார்கள். சந்திரன் இரண்டாக பிளக்கப்பட்டது. அதனை காபிர்கள் பார்த்தார்கள். பார்த்தும் கூட அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்க மறுத்தார்கள். என்ன கூறினார்கள் தெரியுமா? இதனை அல் குர்ஆன் சொல்லுகிறது, இக்தரபத்தி ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், சந்திரன் இரண்டாக பிளந்த நிலையிலே மறுமை நாள் நிகழ்வதற்கு நெருங்கிவிட்டது. அப்ப இந்த சந்திரன் இரண்டாக பிளக்கப்பட்டது மறுமையினுடைய அடையாளத்தில் ஒன்று என்று அல் குர்ஆன் சொல்லிவிட்டு சொல்லுகிறது, யரவ் ஆயத்தன் யுரிலு வயகூலு சிஹ்ரும் முஸ்தமிர். இந்த காவிர்கள் இந்த அடையாளத்தை பார்த்தார்கள், இந்த அற்புதத்தை பார்த்தார்கள். பார்த்தும் கூட அதை நிராகரித்து விட்டு சொன்னார்கள், இது மிகப்பெரிய ஒரு சூனியம், நிரந்தர ஒரு நிலையான ஒரு சூனியம் என்று அவர்கள் அதை நிராகரித்தார்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. அப்ப எனவே இந்த சந்திரன் பிளக்கப்பட்டது மறுமையினுடைய ஒரு அடையாளமாக அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகிறது. இது மூன்றாவது அடையாளம். இது நிகழ்ந்து முடிந்து விட்டது. நான்காவது அடையாளம் குரூஜு நாரி பில் ஹிஜாஸ். ஹிஜாஸ் என்ற பிரதேசத்திலே மிகப்பெரிய ஒரு தீ, ஒரு நெருப்பு வெளிப்படுதல். ஹிஜாஸ் என்பது எங்களுக்கு தெரியும், மக்கா மதீனா அந்த ஏரியாவை நாங்க ஹிஜாஸ் மாநிலம் என்று சொல்வார். ஹிஜாஸ், மக்கா மதீனா தாயிஃப் ஜித்தா இதெல்லாம் வந்துட்டு ஹிஜாஸ் ஏரியா, ஹிஜாஸ் என்ற பகுதி.
இந்த பகுதியில் இருந்து ஒரு மிகப்பெரிய தீ ஏற்படுதல் வெளிப்படுதல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார். எவ்வாறு என்று சொன்னால், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தக்ருஜன் நாரு மின் அர்லில் ஹிஜாஸ். இந்த ஹிஜாஸ் என்ற பூமியில் ஒரு நெருப்பு வெளியாகாமல் மறுமை நாள் நிகழாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த தீயினுடைய பிரகாசம், அதனுடைய வீரியம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், ஷாம் இப்ப இருக்கக்கூடிய சிரியா, அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஹிஜாஸ் பகுதியிலே வெளிப்படக்கூடிய அந்த நெருப்பினுடைய பிரகாசத்தை காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு அதனுடைய பிரகாசம் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஷாம் இப்ப இருக்க சிரியா வந்துட்டு இந்த மதீனா, மக்கா, சவுதியை விட பல மடங்கு தூரம், பல கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்கள் தூரத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் ஷாம், சிரியா. அப்ப மக்கா மதீனாவிலே வெளிப்படக்கூடிய அந்த நெருப்பை, அதனுடைய பிரகாசத்தை சிரியாவிலே இருக்கக்கூடிய மக்கள் காண்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வாறு ஒன்று ஏற்பட்டால் அது மறுமையினுடைய அடையாளம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுவும் நிகழ்ந்து விட்ட அடையாளம். அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அடையாளம் ஹிஜ்ரி 654 மதீனாவிலே இந்த அடையாளம் நிகழ்ந்தது. ஹிஜ்ரி 654 மதீனாவிலே இருக்கக்கூடிய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹர்ரா என்ற அந்த மலை அடிவாரத்திலே இந்த மிகப்பெரிய ஒரு தீ ஏற்பட்டது. பல நாட்கள் அந்த தீ தொடர்ந்து கொண்டே இருந்தது. அது மிகவும் பிரகாசமானதாக இருந்தது. அந்த பிரகாசத்தை ஷாமிலே இருக்கக்கூடிய, இப்பொழுது சிரியா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஒரு ஜும்மாவுடைய நாளில் தான் அந்த தீ விபத்து ஏற்பட்டது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நெருப்பாக, தீயாக இருந்தது. அறிஞர்கள் எல்லாம் சொன்னார்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, மறுமையினுடைய அடையாளமாக ஹிஜாஸ் பிரதேசத்திலே ஒரு தீ ஒன்று ஏற்படும் என்று சொன்னார்களே, அதுதான் இந்த அடையாளம், அதுதான் இந்த தீ என்று சொல்லி மக்களை எல்லாம் விழிப்புணர்வு ஊட்டி அனைத்து மக்களும் மஸ்ஜித் நபவியிலே ஒன்று கூடி இபாதத்திலேயும் துஆ பிரார்த்தனையிலேயும் ஈடுபட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். எனவேதான் சகோதரர்களே, இவ்வாறு இந்த அடையாளங்கள் நிகழ்ந்து விட்டன. இன்னும் பல அடையாளங்கள் நிகழ்ந்தது இருக்குகிறது, நிகழ்வதற்கும் இருக்குகிறது, நிகழ்ந்து கொண்டும் இருக்குகிறது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்தடுத்த அந்த வகுப்புகளிலே பார்க்கலாம் என நினைக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.